வணக்கம். மேக சந்தேசம் சீரியல்ல இன்னைக்கு சிவா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறா பிந்து. அதாவது சிவாக்கு நிச்சயதார்த்தம் இல்லையா? எப்படி நடந்தது? அப்படின்னு கேட்கறதுக்காக ஃபோன் பண்றா. சிவா பேசும்போது அந்த குரலை வச்சு எதுக்காக அழுவுற? உனக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுன்னு அழுவுறியா? அப்படின்னு கேட்குறா. ஏன்னா பிந்துவும் சிவாவும் 2 பேருமே லவ் பண்றாங்க. ஓ! உனக்கு அப்படி தோணுதா? என் அக்கா அரெஸ்ட் ஆயிட்டாங்க அப்படின்ன உடனே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறா. எல்லாம் சொல்றாரு. என் அண்ணன் ககன் ஒரு புழு பூச்சிக்கு கூட தீங்கு நினைக்க மாட்டான் அப்படின்னு பிந்து சொல்ல, நானும் ஃபஸ்ட்டு என் அக்கா மாதிரி சந்தேகப்பட்டேன் தான். ஆனால் மாமா அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறத நினச்சி பார்த்தா மாமா பண்ணியிருக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுதுன்னு சிவா சொல்லிட்டு இருக்காரு. நான் சின்ன வயசுலேருந்து என் அப்பாவோட ஷர்ட்லேருந்து ₹1 கூட நான் திருடுனது கிடையாது. அப்படிப்பட்ட நான் உங்ககிட்ட பேசணுன்றதுக்காக அபூர்வா அத்தை ரூமில் போய் என்னோட மொபைலை தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு வந்து நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். என் காதல் என்னால் மறக்க முடியல அப்படின்னு அவள் புலம்பிட்டு இருக்கும்போதே அபூர்வா வந்துடுறாங்க. அபூர்வா பார்த்த உடனே கீதாஞ்சலி, நான் உனக்கு ப்ராஜெக்ட் அனுப்பியிருக்கேன், நீ செக் பண்ணிக்கோ அப்படின்னு பேச்சை மாத்துறா. இதை பார்த்த உடனே உன் கண்ணுக்கு எப்படி தெரியுது? பைத்தியக்காரித்தனமாக தெரியுதா என்ன, இல்லை ஏமாத்துக்காரியா தெரியுதா? ஓ, அந்த கீதாஞ்சலியை தான் நீ லவ் பண்ணுறியா? என்ன லவ்வுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருந்த? ஏன் காதலே பூ சுத்துறியா நீ? வாடின்னு தரன்னு இழுத்துட்டு வராங்க மாடியிலிருந்து. மீராவையும் சரச்சந்திராவையும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் ஆஜராயிடுறாங்க ஹாலில். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, இப்போ என்ன பண்ணியிருக்கா தெரியுமா? ஃபோனை திருடிட்டு போய் காதலனோட பேசிட்டு இருக்கா மாடியில் அப்படின்னு ஒன்று மீரா கேட்குறா. ஏண்டி நீ ஃபோனை வேற கேட்ட, ஃப்ரெண்டுக்கு ப்ராஜெக்ட் அனுப்பணும்னு சொல்லி கேட்டியடி அப்படின்னு. அதற்கு அபூர்வாவோ, இன்னும் புரியலையா உனக்கு? உன்னை ஏமாத்திருக்கா, இன்னும் லூஸ்தனமாவே நீ இருப்பியா அப்படின்றாங்க மீராவை பார்த்து. அதுக்கு சரச்சந்திராவோ, அந்த பூமி என்னடானா என்னை பைத்தியக்காரன் ஆக்கி எனக்கு பிடிக்காதவனோட ஓடி போயிட்டா, இப்போ இவளா அப்படின்னு ஓங்குறாரு அடிக்கிறதுக்கு. அப்புறம் சீ அப்படின்னு இறக்கிடுறாரு கையை. நீ கவலைப்படாத மாமா, யாருன்னு நான் வாயாலேயே சொல்ல வைக்கிறேன்னு பலான்னு அடிக்கிறாங்க அபூர்வா. என்னடி சொல்ல மாட்டியா? நீ சொல்லலைன்னா நான் கண்டுபிடிக்க மாட்டேனா? சித்தி, நீங்கள் போய் வெளியில் போய் பாருங்க. இவன் மேலே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஃபோன் கீழே விழுந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வாங்க, அதை வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சரச்சந்திரா சொல்கிறாரு. இந்த வீட்டுக்கு ஏதோ சாபம் இருக்குது. எல்லா பொண்ணுங்களும் காதலிச்சு நம்மளுக்கு தெரியாமல் ஓடி போகிறாளுங்க. ஓடி போகிறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டு மானத்தை வாங்கிட்டு இருக்காளுங்க. இன்னைக்கு என்னடானா அந்த பூமி போலீஸ் ஸ்டேஷனில் போய் உக்காந்துருக்கான், அவனை மாட்டி விடாமல். அவன் மேலே வச்சிருக்கிற பைத்தியக்காரத்தனமான காதலால் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பிந்துவோட இந்த சாபம் நீங்கணும். இவளை எப்படியாவது நீ என்கொயரி பண்ணி கண்டுபிடி அப்படின்றாரு சரச்சந்திரா. சித்தி சிம் கார்டை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. கால் ஹிஸ்ட்ரி செக் பண்றேன்னு போறாங்க அபூர்வா. சூர்யா பஞ்சாப் போலீஸ் மாதிரி மாறு வேஷத்துல என்கொயரி பண்றாரு பூமி கிட்ட. உன் புருஷன் தான் பண்ணான்னு ஒரு சைன் போடு, அவனை எடுத்துட்டு வந்து உட்கார வைக்கிறேன் அப்படின்றாரு. என் வீட்டுக்கார் பண்ணல, இந்த பிசினஸ் நான் ரொம்ப நாளா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. என்ன உன் வீட்டுக்கார நீ காப்பாத்துறியா? உன் உயிரை விட மேல அவனை நீ லவ் பண்ற, அதனால காட்டி கொடுக்க மாட்டேன்ற. இந்த மாதிரி டைலாக் வேணா சொல்லலாம், உயிரை விட மேலான்ட்டு. ஆனால் நிஜத்தில் என்ன தெரியுமா அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறார். அந்த கதையில் ஒரு அப்பா தன் மகளோட தன் ஒய்ஃபோட ஆற்றுல நடந்து போயிட்டே இருக்காரு. பெரிய வெள்ளம் வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி பொண்ணையாவது நாம் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பொண்டாட்டியே விட்டுறாராம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வர அவரால் முடியாதனால அந்த குழந்தையும் ஆற்றுல விட்டுட்டு தான் தப்பிச்சா போதும்னு வந்துட்டாராம். கரைக்கு வந்த உடனே ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாராம், எல்லாரையும் போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. அதுதான் உயிர் தான் உயிருன்னு வரும்போது மற்ற உயிர்களை பார்க்க மாட்டாங்க அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. இதை கேட்டுட்ட பூமி, நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா நானும் ஒரு 2 ஸ்டோரி சொல்கிறேன்றா. சரி சொல்லுன்றாரு. இதே மாதிரி ஒரு ஆற்றை ஒரு அம்மாவும் தன் குழந்தையும் கடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு முதல்ல குழந்தையோட காலை பிடிச்சிச்சு. அந்த அம்மா ரொம்ப போராடிட்டு அந்த குழந்தைய மீட்டு தரையில் போட்டுட்டு அந்த அம்மா மாட்டிட்டு இறந்து போயிட்டாங்க. அந்த இடத்துல தன் உயிரை விட தன் குழந்தை தான் முக்கியம்னு அந்த அம்மா காப்பாற்றினது. அதே மாதிரி புலிகிட்ட இருந்து தன் மகனை காப்பாத்துறாரு அப்பா. இது உண்மையான கதை. சோஷியல் மீடியாவில் தேடிங்கன்னா உங்களுக்கு இப்பவும் கிடைக்கும்னு சொல்றா. இப்படி எல்லாம் கேட்டா வேலைக்காகாது, என்னோட போலீஸ் ஸ்டைல தான் நான் உனக்கு காட்டணும்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிளை கூப்பிட்டு அடிக்க சொல்றாங்க. ககன் சூர்யா வீட்டுக்கு சூர்யான்னு கூப்பிட்டு அடிக்கிறாரு. என்னடா பண்ண? நீ தானடா என் ஒய்ஃபை கிட்னாப் பண்ண அப்படின்னு அடிக்க சிரிக்கிறாரு. என்னடா சிரிக்கிற? டேய், நீ என்ன அடிக்கிற, நான் சிரிக்கிறேன் அப்படின்னா உனக்கு புரியாதா அப்படின்றாரு சூர்யா. ப்ரூஃப் வேணுமா? இந்த அப்படின்னு போலீஸ்கார அடிச்சதை வீடியோ எடுத்து வச்சிருப்பாரு சூர்யா. அதை காட்டுறாரு. டே, ஏன்டா இப்படி பண்ற? சட்டை பிடிச்சி கேட்குறாரு. எதுக்குடா இப்படி பண்ண அப்படின்னு ககன் கேட்க, டே, என்னை சட்டை பிடிச்செல்லாம் கேட்கக்கூடாது, என் காலை பிடிச்சி கேட்கணும். ஏன்னா அவ இப்போ என் கையில் இருக்கா. ஒரே ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா போதும், அவ சாப்டரே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அவ பணத்தை பார்க்கணுமா நீ அப்படின்ன உடனே
அப்படியே கதி கலங்கி கையை எடுத்துடுறாரு ககன். பூமியை கிட்னாப் பண்ற அவசியம் என்னடா அப்படின்னு ககன் கேட்க, நீ என் எதிரி, உன்னால சில காரியங்கள் ஆக வேண்டியது இருக்கு, அதனால நீ லவ் பண்ண பூமி என்கிட்ட இருந்தாதான் அது நடக்கும்ன்றாரு. சரி சொல்லு, நான் என்ன செய்யணும்? பூமிக்காக எது வேணாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன், என் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, உன் உயிர் என்ன பானக்கமா தித்திப்பாவா இருக்க போது, போற உயிரை வச்சு நான் என்னடா பண்ண போறேன் அப்படின்னு சூர்யா சொல்ல, இப்ப நீ கெஞ்சிட்டு நிக்கிற பாத்தி, இதை பார்க்கும்போது ஃபுல் பாட்டில் சரக்கு அடிச்சு கிக்கேறின மாதிரி இருக்குடா, இதோட நீ 2 வேலை செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னு சூர்யா சொல்ல, நான் என்னடா செய்யணும்னு மண்டிடுறாரு ககன். ஒன்னே அந்த பூமியோட தம்பி சிவா இருக்கால, அவனை அடிச்சு வீட்டை விட்டு நீ விரட்டணும் அப்படின்னு உடனே ககன் எந்திரிச்சு, ஏண்டா எதுக்காக நான் அவனை அடிச்சு விரட்டணும் அப்படின்னு கேட்க, பூமி என்கிட்ட இருக்கிறவர்கள நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும்டான்றாரு. சரி, 2வது விஷயம் என்னன்னு ககன் கேட்க, முதல் விஷயத்த பண்ணு, அதுக்கப்புறம் 2வது விஷயத்துக்கு நானே லைன்ல வரேன் அப்படின்றாரு. ககன் போகும்போது, மிஸ்டர் ககன், இதை பத்தி உங்க வீட்டுல யார்கிட்டயும் மூச்சு விடக்கூடாது, அப்படி விட்டீங்கன்னா பூமியோட உயிருக்கு தான் ஆபத்தானது, ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சூர்யா சொல்ல, ககனோ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கேன்றாரு. உடனே சூர்யா அபூர்வாக்கு போனை பண்ணி, இப்பதான் வந்துட்டு போறான் ககன் எங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்பதான் ஆட்டம் முதலாயிருக்கு அப்படின்னு உடனே, சூப்பர் சூர்யா, இதே ஸ்பீட்ல போங்க, உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷமான விஷயமும் கேட்க நான் ஆவலா இருக்கேன்றாங்க அபூர்வா. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க.